வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் நீண்டகால வீட்டு வசதி நெருக்கடியினை அடுத்து 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் உறுதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரோ பெரேரா மற்றும் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு. கோட்டாபயாவுக்கு நடந்ததையே அனுரவுக்கும் நேரிடலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எச்சரிக்கை. செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு நடைபெற்று வரும் 2 புதைகுழிகளுக்கு மேலாக வேறு புதைகுழிகள் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த இடம்பெற்றிருந்த ஸ்கேன் நடவடிக்கைகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் நீண்டகால வீட்டு வசதி நெருக்கடியை அடுத்து 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் நடந்த வீட்டு வசதி உதவி விநியோக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த முன்முயற்சியில் புதிய வீடு கட்டுதல் அல்லது புதுப்பித்தலுக்காக பொதுத்துறை ஊழியர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன்களை வழங்குவதும் அடங்கும் என்று கூறினார். தகுதியான பயனாளிகளை அடையாளம் காண வெளிப்படையான தேர்வு செயல்முறை பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் சமரசிங்க வலியுறுத்தினார். இது முந்தைய நிர்வாகத்தின் கீழ் அரசியல் ரீதியாக இயக்கப்படும் நடைமுறைகள் என்று அவர் விவரித்தவற்றிலிருந்து மாற்றத்தை குறிக்கின்றது. வீட்டு வசதி தொடர்பான விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டுமே 520 மில்லியன் செலவழித்துள்ளதாக கூறப்படும் முன்னாள் அரசாங்கத்தையும் அவர் விமர்சித்திருந்தார். அது பொது பணம் வீணடிக்கப்பட்டது. இப்போது நாங்கள் உண்மையான ஆதரவை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறோம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சரின் கூற்றுப்படி தற்போதைய திட்டம் ஏற்கனவே 140 நபர்களுக்கு ஆதரவளித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் குறைந்த வட்டியில் கடன்களை பெற்றுள்ளார்கள். மேலும் 80க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு தலா 1 மில்லியன் வீட்டு வசதி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் உள்ள பிரதான மருத்துவமனைகளுக்கு மாத்திரம் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மாறாக தீவிர சிகிச்சை பிரிவுகள் அனைத்தும் மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்று பரவலின் போது அனைத்து மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவின் முக்கியத்துவம் குறித்து அதிகம் உணரப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எனவே நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான மருத்துவமனைகளில் மாத்திரமன்றி அனைத்து மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று திங்கட்கிழமை அழைக்கப்பட்டிருந்தார். ஜனாதிபதியினுடைய நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அழைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளரான சமன் ஏக்கநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள். கோட்டாபய ராஜபக்சவுக்கு நடந்ததையே அனுரவுக்கும் நேரிடலாம். நீங்கள் மறந்திருந்தால் அதை மறுபடியும் நினைவில் கொள்ளுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்து உரையாற்றிய அவர், சமூகத்தில் தற்போது கோட்டாபய பாகம் 2 என்று கூறப்படுவது போலவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகிறது என்று அவர் தமது விமர்சனத்தை முன்வைத்தார். இளைஞர் அரசியல் சங்கங்களின் செயற்பாடுகள் அதிருப்தியுடன் காணப்படுவதாகவும் இளைஞர் அமைப்புகளை அரசியல் மயப்படுத்துவதில் ஜேவிபி இப்போது ஈடுபடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்பு நாமல் ராஜபக்ச தனது நிம்பலகாய திட்டத்தின் மூலம் இளைஞர்களை அரசியலாக்க முயன்றார் என்று விமர்சித்த ஜேவிபி இன்று அதே போக்கை தான் தொடர்கின்றது. மேலும் 76 வருடங்கள் மக்கள் விதைக்கப்பட்ட அரசியல் வெறுப்பை தற்போதைய அரசு தொடர்ந்து ஊட்டி வருகிறது. ஒரு காலத்தில் கெசினோவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அனுரகுமார திசாநாயக்க இப்போது அதற்கு ஹோட்டல்களை திறப்பு செய்து கொடுக்கின்றார் என கடுமையாக அவர் விமர்சனம் முன்வைத்திருந்தார். அன்றைய தினங்களில் கெசினோ எமது கலாச்சாரத்தை அழிக்கக்கூடும் என்று கூறி மத தலைவர்களையும் எதிர்ப்புக்கு தூண்டியவரே இன்றைய ஜனாதிபதி என்று குறிப்பிட்ட சமிந்த விஜயஸ்ரீ, இளைஞர்கள் இப்போது அந்த அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என்ற வாக்குறுதிகள் வரும் சொற்றொடர்களாகவே மாறியுள்ளது என்றும் கூறினார். துப்பாக்கி சூடுகள் அதிகரித்து வரும் அதே நேரம் இன்று அரசாங்கத்தின் மீது விமர்சனம் செய்தாலே அதுவே அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதி என்று கருதப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. 2009 மார்ச் 30 முதல் 2013 டிசம்பர் 12 வரை சட்டவிரோதமாக பெற்று 59 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை 3 வங்கி கணக்குகளில் வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இருவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டது.
இன்றைய நாள் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதும் விசாரணையை முன்னெடுக்க வேண்டிய நீதிபதி பிரதீப் அபேரத்ன விடுமுறையில் இருப்பதனால் விசாரணை பெரிதொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு நடைபெற்று வரும் 2 மனித புதைகுழிக்கு மேலாக அதே பகுதியில் மேலும் புதைகுழிகள் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. ஜிபிஆர் ஸ்கேன் கருவியை பயன்படுத்தி விரிவான ஸ்கேன்கள் மேற்கொள்ள உள்துறை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காத நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த ஸ்கேன் அமைப்பு கொண்டுவரப்பட்டு ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்றுகளான ஆடைகள் மற்றும் பிற பொருட்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அடையாளம் காணும் வகையில் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் பொது காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. இந்த கண்காட்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி விடயத்தில் அரசியலால் உருவாகும் பிளவுகளை தவிர்த்து தமிழ் மக்களாக ஒருமித்தமாக எழுந்து நீதிக்காக குரல் கொடுக்க தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அருட்தந்தை மா சக்திவேல் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் அவரால் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, செம்மணியில் தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்படும் மனித எச்சங்கள் கிருஷாந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியால் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நீதி அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் இலங்கையின் நீதித்துறை, அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகள் தமிழர்களுக்கு நீதி வழங்க தயாரில்லை என்பதை உலகளாவிய ரீதியில் வெளிக்கொண்டு வருகின்றது. முந்தைய காலங்களில் உண்மையினை பேசி ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், சாட்சிகள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டிருந்தனர். தமிழின அழிப்பு மற்றும் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பதவி உயர்வும் இராணுவ கௌரவமும் பெற்று வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்தவையே. இந்த பின்னணியில் சோமரத்னவின் மனைவியின் கடிதம் உள்நாட்டு நீதிமுறை மீது நம்பிக்கை இழந்த பல தமிழ் குடும்பங்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது. சர்வதேச விசாரணை அவசியம் எனவும் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் இனப்படுகொலையில் ஈடுபட்ட முன்னாள் தலைவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்களாகவே இருந்த நிலையில் அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் என்பது சாத்தியமற்றது. இருப்பினும் இந்த கடிதம் ஆட்சியாளர்களுக்கு சவாலாகும். அதற்கு பதில் கூறும் பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. இதனையடுத்து தமிழ் அரசியல் தலைமைத்துவம் இந்த நிலைமையை சர்வதேசத்திற்கு வலியுறுத்தும் வகையில் ஒருமித்தமாக செயல்பட வேண்டும். செம்மணி புதைகுழி தமிழர் இனப்படுகொலையின் கொடூர நினைவாக விளங்கும் இந்த தருணத்தில் அரசியல் பிளவுகளை விலக்கி நீதிக்காக தமிழர் ஒற்றுமையுடன் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி பகுதியில் இடம்பெறும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை மனித உரிமை ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் நேர்வில் பார்வையிட்டுள்ளார்கள். இதற்கான சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு தயார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த குழுவில் மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர்களான கலாநிதி ஜெகன் குணத்திலகா, பேராசிரியர் தனராஜ் மற்றும் பேராசிரியர் பாத்திமா ஃபர்ஷானா ஹனீஃபா ஆகியோர் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜுடன் இணைந்து செம்மணி பகுதியில் சமீபத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அங்குள்ள புதைகுழிகளில் நேரில் பார்வையிட்டு பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர்கள் அகழ்வு மற்றும் விசாரணை செயல்முறைகள் குறித்து தகவல்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். கிருஷாந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி புதைகுழிகளை பற்றிய சாட்சியங்களை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஆணையத்தினர் அவருக்கு சிறையில் ஆபத்துகள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதிப்படுத்தினர். மேலும் 1996-97 ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகள் அறிக்கை 2003ஆம் ஆண்டின் அறிக்கை தற்போது ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கப்பெறும் வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் உறுதி பத்திரங்களுடன் அவருக்கு வீடுகளை வழங்க காத்திருக்கின்றார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவித்த போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் சட்டமூலம் ஒன்று வர்த்தமானி அறிவித்தலில் தற்போது பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஹேமா பிரேமதாச ஆகியோர் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்ட முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்குரிய எவ்வித சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகின்றது. பிரிவினைவாத கொள்கையுடைய புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் இந்த சட்டமூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் வீதிக்கு வருவதில்லை.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விஜயராம அரச இல்லத்திலிருந்து வெளியேற்றினால் அவருக்கு பெரும்பாலான மக்கள் உறுதி பத்திரத்துடன் தமது வீடுகளை கையளிக்க தயாராக உள்ளார்கள் என்றார். உள்நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு சமீபத்தில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி பற்றிய குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. புதிய விதிமுறைகளின்படி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முதலீட்டு தொகையில் 5 லட்சம் அமெரிக்க டாலரிலிருந்து 7,50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பட்டியலிடப்படாத நிறுவனங்களுக்கான எல்லை 1,50,000 2 லட்சம் டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக முதலீடுகள் மேற்கொள்ள மத்திய வங்கியின் விசேட அனுமதி அவசியமாகும். இதே சந்தர்ப்பத்தில் கொழும்பு துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட BYD பிராண்ட் சிற்றுந்திகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதற்கான புகார் குழுவில் முன்வைக்கப்பட்டது. இந்த வாகனங்களில் இயந்திர கொள்ளளவை குறைத்து சுங்க வரிகளை தவிர்க்க முயற்சிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்திற்காக சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சர்வதேச தரங்களை கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று குழு தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் HS குறியீட்டை அடிப்படையாக கொண்டு இலத்திரனியல் வரி மதிப்பீட்டுக்கு திரும்பியதன் மூலம் ஏற்பட்ட காலதாமதங்கள் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையொட்டி சர்வதேச கடன்கள் பெறுவதற்கான சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை தற்போதைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.5% வரம்புக்கு கடன் பெற அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை அதன் 5% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குழுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.